தொங்கு சட்டசபை ஹங் அசம்பிளி அப்படின்னா என்ன? தமிழ்நாடு தேர்தல் சமயங்களில் இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாக இருக்குது. தொங்கு சட்டசபை இதுக்கு முன்னாடி அமைஞ்சப்போ என்ன முடிவு எடுத்தாங்க அதையும் பார்ப்போம். தொங்கு சட்டசபை அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை. அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு கட்சிக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். எந்த கட்சிக்குமே 118 எம்எல்ஏக்கள் கிடைக்கல அப்படின்னா அதுதான் தொங்கு சட்டசபை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு 100 எம்எல்ஏக்கள் கிடைக்காங்க, இன்னொரு கட்சிக்கு 90 எம்எல்ஏக்கள் கிடைக்காங்க, இன்னொரு கட்சிக்கு 44 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. ஸோ இந்த நிலை தான் தொங்கு சட்டசபை. பூஞ்சி கமிஷன் வந்து தொங்கு சட்டசபை அமையும் போது ஆளுநர் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சனா அவங்களை ஆட்சி அமைக்க சொல்லலாம். ரெண்டாவது, மற்றவர்களோட ஆதரவோட அரசாங்கத்தை அமைக்க உரிமை கோரக்கூடிய மிகப்பெரிய ஒற்றை கட்சி அந்த 100 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல அவங்கள கூப்பிடலாம். மூணாவது, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி உறுப்பினர்கள் வந்து ஆட்சியில் பங்கு பெறுவேன்னு சொல்லும்போது அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். நாலாவது, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி அமைச்சாங்க, ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து ஆட்சியில் வந்து பங்கு பெற மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அவங்கள நாலாவதாக கூப்பிடலாம். இருந்தாலுமே இது ஆளுநரோட சூழ்நிலை விருப்ப உரிமை தான். இப்போ ஆளுநர் வந்து இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்றாருல, இவங்களை பெரும்பான்மை வந்து இத்தனை நாளுக்குள்ளே நிரூபிக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பில் எந்த குறிப்பும் இல்லை. 10 நாள் சொல்லுவாங்க, 15 நாள் சொல்லுவாங்க, 21 நாள் சொல்லுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா உடனே பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்கள், அப்போ தான் குதிரை பேரத்தை தடுக்க முடியும்னு சொன்னாங்க. 2018 இஷ்யூ வந்தப்பையும் 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. 2019 மகாராஷ்டிரா இஷ்யூ வந்தப்பையும் 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாரையும் ஆட்சி அமைக்க கூப்பிட்றாரு கவர்னர். யாருமே ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தலாம். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கான காரணங்களில் தொங்கு சட்டமன்றமும் ஒன்று அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும். 2019 மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணி தான், தேர்தலில் நல்ல எண்ணிக்கை பெற்றாங்க, பெரும்பான்மை இருந்துச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கும் போது யார் முதலமைச்சர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தோடனே 2 பேருமே ஆட்சி அமைக்கல. ஸோ கவர்னர் முதல்ல பிஜேபியை கூப்பிட்றாரு, வரல. ரெண்டாவது சிவசேனாவை கூப்பிட்றாரு, வரல. மூணாவது என்சிபியை கூப்பிட்றாரு, வரல. இப்போ யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னோட நவம்பர் 12 மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டாங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு 11 நாள் கழித்து பிஜேபி வந்து இன்னொரு அலையன்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நவம்பர் 23 அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கி கொள்ளப்பட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிஜேபி ரூலுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் 2006 திமுக 96 சீட்டு தான் ஜெயித்தாங்க. பட் கூட்டணிக்கு முன்னாடி காங்கிரஸ் பாமகவோட அலையன்ஸ் இருந்ததுனால ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி தான் தொடர்ந்தது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்கள மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க 2006 11 காலகட்டம் வரைக்கும். எது எப்படியோ முடிவுகள் தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். நன்றி.